அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பால் அமெரிக்காவில் இறக்குமதி பொருட்களின் விலை தாறுமாறாக அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் ஆடைகள், காலணிகள், மின்னணு சாதனங்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்கியுள்ளார். உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள் மீது வர்த்தக போரை அறிவித்திருக்கிறார். 10% அடிப்படை வரி உலகம் முழுக்க உள்ள எல்லா நாடுகள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிலடி வரி விதிப்பின் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியம் 20% வரி விதிப்பு, சீனா 34% வரி விதிப்பை எதிர்கொள்கிறது. இந்தியா 26%, தென்கொரியா 25%, ஜப்பான் 24% எதிர்கொள்கிறது. அதிகபட்சமாக கம்போடியா மீது 49%, வியட்நாம் மீது 46%, இலங்கை மீது 44% விதிக்கப்பட்டுள்ளது. சீனா மீது 34%, ஐரோப்பிய ஒன்றியம் மீது 20%, ஜப்பான் மீது 24% வரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எனப்படும் வரியை விதித்திருக்கிறார். அதாவது பதிலடி வரி. இந்தியா அமெரிக்கா மீது விதிக்கும் வரியை அப்படியே இந்தியா மீது அமெரிக்கா விதிக்கும். அதாவது ஒரு துறையில் உள்ள ஒரு பொருளுக்கு இந்தியா 30% வரி விதிக்கிறது, அமெரிக்கா 10% தான் வரி விதிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த புதிய விதிப்படி அமெரிக்காவும் அதே 30% வரியை இனி விதிக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது பதிலடி வரியை விதிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கான அனைத்து எஃகு இறக்குமதிக்கும் 25% வரி விதிப்பதாக அறிவித்தார். விவசாய பொருட்கள் மீது 100% வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடுதல் வரியை பொதுவாக அந்த நாடுகள் செலுத்தாது. மாறாக அமெரிக்க குடிமக்கள் தான் செலுத்த வேண்டும். கனடாவில் அமெரிக்கா அரிசி வாங்குகிறது என வைத்துக் கொள்வோம். இதற்கான வரி இப்போது 25% உயர்ந்துவிட்டது. இதை இறக்குமதி செய்து விற்பது என்பது ஒரு அமெரிக்க டீலராகவே இருப்பார். அவர் அமெரிக்காவில் கூடுதல் இறக்குமதி வரியை கட்ட வேண்டும். அந்த கூடுதல் செலவை ஈடுகட்ட அவர் விற்பனை விலையை அதிகரிப்பார். இதனால் பொருட்களின் விலை உயரும். மெக்சிகோ மற்றும் கனடா இதனால் எப்படி நேரடியாக பாதிக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழலாம். நேரடியாக மெக்சிகோ மற்றும் கனடா இதனால் பாதிக்காது. கூடுதல் வரியால் மெக்சிகோ மற்றும் கனடா பொருட்களை வாங்க டீலர்கள் யோசிப்பார்கள். அதனால் அதனுடைய மவுசு குறையும். உண்மையில் இதனால் நேரடியாக பாதிக்கப்பட போவது அதனை இறக்குமதி செய்யும் அமெரிக்கர்கள் தான். அவர்கள்தான் கூடுதல் வரி கட்ட வேண்டி இருக்கும். அதிலும் சீனாவின் சில பொருட்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வியாபாரமே நடக்காது. அதை எப்படி இருந்தாலும் அமெரிக்க டீலர்ஸ் அதிக வரி தந்து இறக்குமதி செய்தே ஆக வேண்டும். இதனால் தான் சொந்த செலவிலேயே சூனியம் வைத்துக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் என்று பலரும் விமர்சனம் செய்து வருகிறார்கள். அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு ஏற்கனவே கனடா, மெக்சிகோ பதிலடி தந்திருக்கிறது. கனடா, மெக்சிகோ இரண்டும் அமெரிக்காவின் பொருட்கள் மீது 25% வரியை விதித்தது. தற்போது சீனா பல அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதித்துள்ளது. அதே போல விதிமீறல்கள் தொடர்பாக கூகுள் மீது விசாரணையையும் அறிவித்திருக்கிறது சீனா. அமெரிக்க நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதி மீது 15% வரியை சீனா விதித்துள்ளது. அதன் எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் மீது 10% வரியை சீனா விதித்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் இருந்து நிலக்கரி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது என்பது குறையலாம். இதனால் அமெரிக்காவிற்கு கடுமையான இழப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ட்ரம்பின் செயலால் அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் வர்த்தக போர் மூண்டிருக்கிறது. பனிப்போருக்கு பின்பாக மிக மோசமான ஒரு வர்த்தக போர் ஏற்பட்டிருக்கிறது. உலக அளவில் மார்க்கெட்டில் இதனால் பெரிய அளவில் சரிவுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவின் இன்னொரு அண்டை நாடான இலங்கை மீது இதைவிட டபுள் மடங்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மீது 44% வரி விதிக்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதோடு தைவான் மீது 32% வரிகளை விதித்திருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டியது, தைவானை இதுவரை அமெரிக்கா தனி நாடாக அங்கீகரித்ததில்லை. ஆனால் இப்போது வரி மூலம் மறைமுகமாக தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது. வர்த்தக போர் காரணமாக டாலர் மதிப்பு சரியலாம். இதனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஷேர் மார்க்கெட்டை விட்டும் வெளியேறி வருகிறார்கள்.